இன்னைக்கு எபிசோட்ல மீனா பெட்ல தோத்துட்டதால அந்த அக்கா எல்லாரும் அவளை கிண்டல் பண்றாங்க. மீனாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து முத்துவுக்கு கால் பண்ணி கேட்க சொல்றாங்க. மீனாவும் முத்துவுக்கு கால் பண்ணி காலையில டிஃபன் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறா. நானே சவாரி பிக்கப் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல போன் பண்ணி சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேப்பியான்னு முத்து திட்டுறான். இல்ல புதுசா பண்ணேன்னு மீனா சொல்றா. எது தோசை தானே பண்ண, எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு தோசைக்குள்ள வச்சு கொடுத்த, அது ஒரு விஷயம்னு போன் பண்ணி வேற கேப்பியான்னு முத்து கோவப்படுறான். எல்லா புருஷங்களும் அப்படிதான், முத்துவும் அப்படிதான் அந்த அக்கா எல்லாரும் சொல்றாங்க. அவரும் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்ல, வேலையா போறாருன்னு சொல்லிட்டு 50 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மீனா கிளம்பிடுறா. விஜயா பார்வதி கிட்ட அந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல, ஏதோ சர்க்கஸ் கூடத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு புலம்பிட்டு இருக்காங்க. பரதநாட்டியம் கிளாஸ வச்சுதான் நான் ஏதாவது சாதிக்கணும், எனக்குன்னு ஏதாவது இருந்தாதான் அந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்கும்னு சொல்றாங்க. பார்வதி விஜயா கிட்ட மாசம் காசு கட்ட வேண்டாம், ஃப்ரீன்னு சொல்லிடலாம், பரதநாட்டியம் ட்ரெஸ் மட்டும் காசு கொடுத்துதான் வாங்கணும்னு சொல்லிடலாம், ஒரு கடையில ட்ரெஸ் எல்லாம் கம்மி விலைக்கு வாங்கி கொஞ்சம் விலை ஏத்தி வித்துடலாம்னு பார்வதி ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே, வா உடனே ட்ரெஸ் வாங்கிடலான்னு விஜயா பார்வதியை கூட்டிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. ரோஹிணி ஒரு கடையில கிருஷ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கா. அதே கடைக்கு இவங்க 2 பேரும் வராங்க. ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரும்போது விஜயா ரோஹிணிய பாத்துடுறாங்க. அப்புறம் ரோஹிணியோட பேசிட்டு இருக்கும்போது கடையில ஒருத்தர், நீங்க எடுத்த ட்ரெஸ் உங்க பையனுக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. என்னது பையனா, இவளுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலன்னு சொல்லி விஜயா அவர்கிட்ட கோவப்படுறாங்க. நான் என் கிளைண்டோட பையனுக்கு தான் வாங்கினேன், அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு ரோஹிணி சமாளிச்சிடுறா. ரோஹிணி எடுத்த ட்ரெஸ் 10,000ன்னு சொன்ன உடனே சின்ன பையனுக்கு 10,000 ரூபாய் ட்ரெஸ்ஸா, யார் அந்த கிளைண்ட்னு விஜயா கேக்குறாங்க. உங்களுக்கும் நானே பே பண்றேன்னு ரோஹிணி சொன்னதும் விஜயா எந்த கேள்வியுமே கேட்கல. பதிலுக்கு ஜன்னலுக்கு ஒரு ஸ்கிரீன் பார்த்தேன், அதையும் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. முத்து சவாரிக்கு போயிட்டு வரும்போது மீனாவுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கான். மீனா புடவைய பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம போறா. உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், எதுவுமே சொல்லாம போறேன்னு முத்து கேக்குறான். காலையில நான் உங்களுக்காக பெசரட் பண்ணேன், நீங்க ஏதாவது சொன்னீங்களான்னு மீனா கேக்குறா. உங்களால எனக்கு 50 ரூபாய் நஷ்டம்னு நடந்ததை சொல்லிட்டு இருக்கா. நீ பெட் கட்டினது எனக்கு எப்படி தெரியும்னு முத்து அவளை சமாதானப்படுத்துறான். இப்போ என்ன சாரி கேட்கணுமா, சாரி கொடுத்து சாரி கேட்கறேன்னு சாரிய கொடுக்கறான். மீனா சாரியை எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டு வரா. இதுக்கு முன்னாடி நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாராட்டி இருக்கீங்க, புதுசா பாராட்ட எதிர்பார்த்து பண்ணிருக்க கூடாதுன்னு மீனா சொல்றா. இல்ல நானும் சொல்லிருக்கணும், இனிமே நீ சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு கருத்து சொல்றேன்னு முத்து சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.